ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளை, புதிய ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, வேதத்திலே ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஒரு அழகான வார்த்தை, நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய சிநேகம் ஒரு கடமைக்காக சிநேகிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து சிநேகிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம். இல்லைன்னா நாம் சிநேகித்தால் நம்மை சிநேகிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து சிநேகிக்கிறது அல்ல, நாம் சிநேகித்தால் தான் சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறவரும் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவர். அவர் மனப்பூர்வமாய் நம்மை சிநேகித்ததினால்தான் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக ஆண்டவர் ஊற்றி கொடுத்து அவருடைய நேசத்தை வெளிப்படுத்தினார், அவர் சிநேகத்தை வெளிப்படுத்தினார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார், அவருடைய பாசத்தை வெளிப்படுத்தினார். ஆகவே அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நான் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஒரு ஆண்டவர். மனப்பூர்வமாய் சிநேகிப்பதற்கு கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த அந்த ஆண்டவரிடத்துல இன்றைக்கு நாம் ஒரு பொருத்தனை பண்ணுவோம்ப்பா, நீர் எங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்தீர், நாங்களும் உண்மை ஆண்டவரை மனப்பூர்வமாய் சிநேகிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க என்று நாம் சொல்லி கேட்கும்போது, அப்படி நாம் தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே மனப்பூர்வமாய் நம்மை சிநேகித்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். நான் மனப்பூர்வமாய் அவர்களை சிநேகிப்பேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் எங்களை மனப்பூர்வமாய் இதுவரைக்கும் சிநேகித்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரப்பா. இன்னும் சிநேகிப்பீர், அதற்காக ஸ்தோத்திரம். உடைய சிநேகத்துக்குள்ளே நாங்கள் அடங்கியிருக்க இன்னும் அதிகமாய் நாங்கள் நம்மை சிநேகிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.